உங்க பையன் அதே விஜயினுடைய டைட்டில் ஒரு படம் பண்றாங்க போது முதல்ல என்ன பண்ணிருக்குன்னா நீங்க அதை தடுத்து இருக்கணும். ரஜினிகாந்த் ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்க கூடாது. அதுதான் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் ரஜினிகாந்தை விமர்சித்தது போல் ஆபாசமாக, அருவருப்பாக, இன்னும் சொல்ல போனால் வன்முறையை தூண்டும் விதமாகலாம் அவங்க கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அன்றைக்கெல்லாம் எதிர்வினையாற்றாத ரஜினிகாந்த் இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, விஜயினுடைய வெற்றி, விஜயினுடைய உயரம் ரஜினியை விட பெரிது. அதுதான் உண்மை. இன்னைக்கு அதுதான் இந்த அறிக்கை மூலமாக வெளிப்பட்டதா நான் நினைக்கிறேன். விஜய் எப்போ பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற வேட்பாளர் நிறுத்தப்படுறவர் பார்த்தீங்கன்னா அந்த சாதி வாக்குகளை கருத்தில் கொண்டுதான். இந்த தொகுதியில் எந்த ஜாதி மெஜாரிட்டியா இருக்காங்க, அப்படி ஒரு வேட்பாளரை நிறுத்தணுங்கிறது தான் எல்லாருடைய கணக்கா இருக்கும். அப்ப அந்த மாதிரி யாரெல்லாம் நிறுத்துறாங்கிறத பார்த்து வந்து இவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். அதுக்கப்புறம் இவருடைய பிரச்சாரம் வந்து சூடு பிடிக்கும். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேஜி விஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரஜினிகாந்த் ஸ்டேட்மெண்ட்டு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சா ஏற்படுத்தலையா? ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு பரபரப்பு இருந்துச்சு, பல சேனல் டிபேட்டாகவே பண்ணாங்க. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போதைக்கு அது ஒரு இதாக இருக்கா, வீரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்க கூடாது. அதுதான் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, ரஜினிகாந்த் குறித்து கடந்த காலங்களில் எத்தனையோ விமர்சனங்கள் வந்திருக்கு, ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் ரஜினிகாந்தை விமர்சித்தது போல் ஆபாசமாக, அருவருப்பாக, இன்னும் சொல்ல போனால் வன்முறையை தூண்டும் விதமாகலாம் அவங்க கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அன்றைக்கெல்லாம் எதிர்வினையாற்றாத ரஜினிகாந்த் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரு கருத்துக்கு, இத்தனைக்கு அவர் ரஜினியை தப்பாவெல்லாம் சொல்லலை, என்ன தரக்குறைவாகவும் சொல்லலை. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர நினச்சாரு, அவரை வந்து வரவிடாமல் பண்ணது திமுக, ரஜினியை மிரட்டினாங்கன்னு அவர் சொன்னார். அவ்வளவுதான். இது ஒன்றும் ரஜினியுடைய சூப்பர் ஸ்டார் கிரீடத்தை பறிக்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து இவர் எதிர்வினையாற்றாரு. அதுவும் எப்படின்னா, உங்களுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேர்தலில் நீங்கள் தோத்து போயிடுவீங்க அல்லது தேர்தலில் தோற்கடிக்கப்படுவீர்கள் தான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா இப்படி ஒரு அறிக்கையை இவர் விட வேண்டிய அவசியமே இல்லை. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, விஜயினுடைய வெற்றி, விஜயினுடைய உயரம் ரஜினியை விட பெரிது. அதுதான் உண்மை இன்னைக்கு. அப்போ இது வந்து ரஜினியை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் இந்த அறிக்கை மூலமாக வெளிப்பட்டதா நான் நினைக்கிறேன். நம்மை விட உயரத்துக்கு போன விஜய் இந்த தேர்தலில் தோக்கணும்னு இவர் நினச்சிட்டாருன்னு நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்தில் ரஜினியை வந்து திமுக பயன்படுத்தி கொண்டதோங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எந்த காலத்திலுமே உங்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனத்துக்கு பதில் சொல்கிற நபர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுக்கு மட்டும் நீங்கள் எதுக்கு பதில் சொல்லணும்? அதுக்கு அடுத்து நீங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு அது வந்து உங்களை காயப்படுத்துகிற விமர்சனமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அது விமர்சனமே இல்லை. என்றைக்கோ ஒரு விஷயம் நடந்ததாக ஒருத்தர் சொல்கிறாரு. இன்றைக்கி யூடியூப்பில் போய் பாருங்கள், ஒவ்வொருத்தனும் உட்காந்து கதை சொல்லிகிட்டு இருக்கான் ரஜினிகாந்த் குறித்து. அதெல்லாம் 1% கூட நடக்காத கற்பனை கதை. இதை ரஜினிகாந்த் கூட உட்காந்து ஒன்றா டிஃபன் சாப்பிட்ட மாதிரி பல பேர் கதை சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கெல்லாமா இவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு, மறுப்பு சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு மட்டும் எதுக்கு நீங்கள் அறிக்கை கொடுக்கணும், மறுப்பு சொல்லணும்? ஸோ ரஜினிகாந்த் தன்னுடைய கௌரவத்தை இந்த அறிக்கையின் மூலமாக கெடுத்து கொண்டதாக தான் நான் பார்க்குறேன். இன்னொரு இப்போ நீங்கள் கேட்டீங்க, இந்த இது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சா அப்படின்னா ஏற்படுத்தலை. என்னென்னா, இப்போ எனக்கு இருக்கிற இதே எண்ணம் தான் மக்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதில் வந்து ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தா இதை வச்சு மக்கள் வந்து பொங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இவருக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி தான் அதையே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அறிக்கையில் வந்து அவர் குறிப்பிட்டிருப்பார், என்னையை பற்றி இப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஆதரவாக இவங்கெல்லாம் பேசினாங்கன்றது. இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த ரஜினிகாந்த் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஆதரவாக ஒரு வேல்யூவான ஆட்கள் யாரும் பெருசாக வாயை திறக்கலை. ஓகே, இப்போ விவாகரத்து வழக்குமே April 20 வருது விஜய் அவர்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சொத்து மதிப்பு வந்து தாக்கல் பண்ணணும்னு சொல்லும்போது வேட்பாளர் தாக்கல் வந்துட்டு அவங்க மனைவியோட சொத்தையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். அந்த சமயத்தில் எதுவும் பிரச்சனை வருமானதும் கேட்டுட்டு இருக்காங்க. வேட்புமனு தாக்கல் எதுவும் சிக்கல் வருமா? இதில் ஒன்றும் சிக்கல் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சொத்து இருப்பதை யாராலையுமே மறைக்க முடியாது. இன்னைக்கு வந்து சிஸ்டம் வந்து அந்த மாதிரி மாறிடுச்சு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன சொத்து இருக்கோ அது நிச்சயமாக அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வேட்புமனுவில் வந்து அவர் குறிப்பிடுவார். அதில் எந்த மாற்றமே இல்லை. அதில் மகனுக்கு என்ன இருக்குது, மகளுக்கு என்ன இருக்குங்கிறதே அவர் சொல்லுவார். இப்போ உள்ள கேள்வி என்ன அப்படின்னா,
இப்போ மனைவி வந்து இவர்களோட இன்னும் இருக்காங்க, ஆனால் விவாகரத்தை நோக்கி அது போகுது. ஆனாலும் விவாகரத்து கிடைக்கும் வரை இவருடைய மனைவி தான் அவர். அதனால இப்போ அவருடைய சொத்து மதிப்பை இவர் வந்து குறிப்பிட்டு தான் ஆகணும். எல்லாத்துக்கும் மேலே சங்கீதா வந்து இங்கே அவங்க சம்பாதித்து வாங்கிய சொத்தாக இருக்காதுல்ல, விஜயின் மனைவியாக அவருக்கு வந்து இவர் கொடுத்த சொத்தாக தான் இருக்கும். அதுவும் இப்போ அவருடைய கணக்கில் தான் வரும். இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சொத்து இருக்குது சாலிகிராமத்தில் வந்து இப்போ வந்து ஒரு 5 கோடிக்கு சொத்து இருக்குது அப்படின்னா, அந்த 5 கோடிங்கிறது மார்க்கெட் மதிப்பா அரசு மதிப்பான்னு 2 இருக்குது. ஆனால் நீங்கள் அரசு மதிப்பையே வந்து உங்களுடைய சொத்து மதிப்பாக காட்டலாம். அதனால இப்போ நம்ம வெளியில் சொல்கிற மாதிரி, இப்போ விஜய்க்கு வந்து 500 கோடி சொத்து இருக்குன்னா 500 கோடி என்பது மார்க்கெட் மதிப்பாக தான் இருக்கும். நீங்கள் அரசு மதிப்பாக பார்த்தீங்கன்னா அது 200 கோடியாக தான் இருக்கும். அப்போ அதை வந்து குறிப்பிடுறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் அதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ விஜய் வந்து தன்னுடைய சொத்து மதிப்பாக ஏதோ ஒரு நம்பரை காட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 500 கோடி காட்டுறதா வச்சுக்குவோம். இப்போ சங்கீதா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டு விவாகரத்து வழக்குக்கு போகும்போது இவருக்கு 500 கோடி சொத்து இருக்கு, இங்க பாருங்க எவிடன்ஸ் அவரே சொல்லியிருக்காரு, அப்ப அதுல எனக்கு 250 கோடியை வாங்கி கொடுங்கன்னு அந்த கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இப்படியெல்லாம் நடக்கும்னு விஜய்க்கும் தெரியும். வேறு வழி இல்லை, அவர் வந்து உண்மையான சொத்து மதிப்பை தான் காட்டி ஆகணும். ஓகே, ஜனநாயகன் பத்தி பேசியிருந்தீங்க வலைபேச்சிலேயே. மே மாதத்துக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தை பார்த்தாங்களா பார்க்கலையா, மும்பையில் உண்மையில் நடந்துச்சா நடக்கலைன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை அது குறித்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள்லாம் யூக செய்திகளை தான் போடுறாங்க. நமக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய செய்தி நிறுவனங்கள்லாம் இருக்குது, அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் செய்திகளை தான் நியூஸாக மாற்றுறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஜனநாயகன் ரிவைசிங்னு உங்களுக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிது. அப்போ அந்த ஊடக நிறுவனங்கள் என்ன செய்யணும், என்ன இன்னைக்கு இந்த படம் பார்க்கப்பட்டதா பார்க்கலையா, பார்த்தாங்கன்னா எங்கே பார்த்தாங்க அப்படின்ட்டு இந்த செய்தியை தேடி போகணும். இவங்க யாருமே போகிறதில்லை. அதை வாட்ஸ்அப்பில் எவன் வாந்தி எடுக்கிறானோ அதையே இவங்க பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு நியூஸாக மாற்றுறாங்க. என்ன காரணம்னா, நமக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே இவங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் உண்மையில் என்னன்னா, மும்பையில் இந்த படத்தினுடைய ரிவைசிங் பார்க்கப்பட்டது முந்தா நேற்று பார்த்துட்டாங்க. ஆனால் என்னென்னா, இத்தனாம் தேதி உங்களுக்கு சர்டிஃபிகேட் தர்றோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. நாங்கள் வழக்கம் போல் மெயில் பண்ணுறோன்ட்டு அந்த படம் பார்த்த குழு வந்து கிளம்பி போயிட்டாங்க. பட் அதே நேரம் ஆஃப் த ரெக்கார்டாக இவங்களுக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, படத்தில் கட்ஸ் எதுவும் இல்லை, மியூட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா UA 16+ சான்றிதழ் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதுதான் கடைசி கட்ட நிலவரம். அதுக்கு அடுத்து இந்த படத்தை தேர்தலுக்கு பிறகு தான் இவங்க ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே புரியாமல் சென்சார் போர்டு வந்து இந்த படத்தை தேர்தல் ஆணையத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஒருத்தர படம் பார்க்க போகிறாங்கங்கிற மாதிரி என்னென்னவோ செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மை இல்லை. ஏன்னா அந்த தேர்தலுக்கு முன்பு இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அதை தேர்தல் ஆணையம் பார்க்கணும். நான் இன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டோமா, நான் என்னைக்கோ படம் ரிலீஸ் பண்ண போகிறேங்க போது எதுக்கு தேர்தல் ஆணையம் பார்க்கணும்? ஸோ அந்த நடைமுறை புரியாமல் இவங்க வந்து ஒரு வதந்தியாக கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, விஜய் எப்போ பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது, ஏன்னா இப்போது தொகுதியே சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட நீங்கள் சும்மா உத்தேசமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இவரோட பிரச்சாரம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஏன்னா எல்லாருமே பிரச்சாரத்தை ஆரம்பித்து போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் SOP சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ SOPயும் கிடையாது, தேர்தல் ஆணையத்திட்ட பர்மிஷன் காட்டு வரணும். அதை எப்போ ஆரம்பிக்க போகிறார்? அதாவது இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் வேட்பாளரை அறிவிக்காமல் பிரச்சாரத்துக்கு போகிறதுங்கிறது அந்த பிரச்சாரத்தினால எந்த யூஸும் கிடையாது. அப்போ ஒரு தொகுதிக்கு போனால் இன்னார் நிற்கிறாரு, இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது தான் ஒரு சரியான பிரச்சாரமாக இருக்க முடியும். இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடுங்கிற இந்த பஞ்சாயத்து இல்லை. அவங்க நினச்சா இன்றைக்கே 234 வேட்பாளர் கூட அறிவிச்சிடலாம். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, மற்ற கட்சிகள் யாரை நிறுத்துறாங்க அப்படிங்கிறதை கவனித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டியது ஒரு தேவையாக இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு மனம் போன போக்கில் ஒரு 234 பேரை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இன்னொரு வேட்பாளர் அங்கே நிறுத்துறாங்க அப்படின்னா அது ஒரு சிக்கல் ஆகிடும். அதுக்கு அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உண்மை என்னன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தப்படுவது பார்த்தீங்கன்னா அந்த சாதி வாக்குகளை கருத்தில் கொண்டு தான். இந்த தொகுதியில் எந்த ஜாதி மெஜாரிட்டியாக இருக்காங்க, அப்படி ஒரு வேட்பாளரை நிறுத்தணுங்கிறது தான் எல்லாருடைய கணக்காக இருக்கும். அப்போ அந்த மாதிரி யாரெல்லாம் நிறுத்துறாங்கங்கிறத பார்த்து வந்து இவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். அதுக்கப்புறம் இவருடைய பிரச்சாரம் வந்து சூடு பிடிக்கும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். கென் கருணாஸ் அவரே இயக்கி நடித்த படம் யூத்து, பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு படத்துக்கு. ஆனால் சென்சார் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனைகள் சொன்னாங்க. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்குது சார்? படம் நல்லா இருக்குது. இன்றைய தலைமுறை அந்த ஜென்சி கொண்டாடுகிற மாதிரியான ஒரு படமாக இருக்குது. தலைப்பு யூத்து, கிட்டத்தட்ட அந்த யூத்துகளுக்கு பிடித்தமான ஒரு படமாக அவர் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அவரே ஹீரோவாக நடித்ததால் இப்போ தனக்கு
என்ன வரும், அல்லது நம்ம பண்ணது எது மக்களுக்கு பிடித்தமானதாக கொடுக்க முடியும்னு தெரிஞ்சு அந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதே நேரம் நீங்கள் கதையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்கமாக இந்த டீனேஜ் படங்களுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி படம் ஒரு அராத்தா திரிவாங்க, அதுக்கப்புறம் பொறுப்பு வந்த ஒரு இளைஞனாக மாறுவாங்கங்கிற அந்த லைன் தான் இந்த படத்தினுடைய கதையும் கூட. பட் அதே நேரம் ஒரு ரசிக்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்திருக்காரு. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு நடிகராகவும் கென் கருணாஸுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு, ஒரு இயக்குனராகவும் ஜெயிச்சிருக்காரு. ஓகே. ஆனால் அப்பா வந்து விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, பையன் யூத்ன்ற படம், இது எப்படி எடுத்துக்கிறது? அதான் இப்போ கருணாஸுடைய அரசியல் எப்படிப்பட்டதுங்கிறத இதன் மூலமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, கருணாஸ் அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்த பிறகு ஒரு சாதி அடையாளத்தோடு வந்தார். இன்னும் சொல்ல போனால் கருணாஸை பாலா அறிமுகப்படுத்தும் போது அந்த லொடுக்கு பாண்டிங்கிற ஒரு கேரக்டரில் தான் அவர் அறிமுகமானார். அன்னைக்கு வந்து அவர் தன்னை ஒரு தேவர் சமூகத்து நபராக அடையாளம் காட்டிக்கல, லொடுக்கு பாண்டியாக தான் அடையாளம் காட்டினார். மக்களும் லொடுக்கு பாண்டியாக தான் அவரை ரசித்து ஒரு தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு இடத்த கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவருக்கு ஒரு சாதி அடையாளம் தேவைப்பட்டு அதை வச்சே ஜெயலலிதா கிட்ட போய் சசிகலா மூலமாக ஒரு தொகுதியை வாங்கி எம்எல்ஏவும் ஆனார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதுக்கப்புறம் எடப்பாடி அந்த கட்சியை கைப்பற்றிய பிறகு கருணாஸ் போன்றவர்களை அவர் பெருசாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ எடப்பாடியால் கைவிடப்பட்ட பிறகு அது வரைக்கும் மு.க. ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவையும் கடுமையாக கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்த கருணாஸ் திடீர்னு ஸ்டாலின் புகழ் பாட ஆரம்பித்து திமுக புராணங்கள் பாட ஆரம்பித்து இன்றைக்கி திமுக கூட்டணிக்குள்ளே போய் இணைஞ்சிட்டாரு. இப்போ திமுக கூட்டணியில் போனதாலேயே இவர் விஜயை விமர்சிக்க வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டார். நீங்கள் விஜயை விமர்சனம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. விஜய் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்லாம் கிடையாது. அதெல்லாமல் அரசியலுக்குன்னு வந்த பிறகு நிச்சயமாக யார் வேணாலும் விமர்சிக்கலாம் அவரை. அதே நேரம் உங்கள் பையன் அதே விஜயினுடைய டைட்டிலில் ஒரு படம் பண்ணுறாங்க போது முதல்ல என்ன பண்ணியிருக்குன்னா நீங்கள் அதை தடுத்து இருக்கணும். ஏன்னா நான் வந்து விஜயை திட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா, நீ வந்து விஜய் டைட்டிலில் படம் பண்ணினா அது வந்து எனக்கு வந்து ஒரு இதாக இருக்கும், அதனால் அதை பண்ணாதேன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தன்னுடைய மகனின் வெற்றிக்கும் தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு கவன ஈர்ப்பு கிடைப்பதற்கும் விஜயினுடைய டைட்டில் தேவை அப்படின்னு அந்த விஷயத்தை கண்டும் காணாமல் இருக்கீங்க. அப்போ இதன் மூலமாக கருணாஸ் யார் என்பதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே. அஜித் அவர்கள் அடுத்த படம் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது ஆதிக் ரவிச்சந்திரன், திடீர்னு சிறுத்தை சிவா பக்கம் திரும்புறதா சொல்கிறாங்களே சார், உண்மையா சார்? ஆமாம், அப்படி ஒரு சந்திப்பு நடந்து அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. அதை தான் நம்ம வலைப்பேச்சில் சொன்னோம். என்ன காரணம்னா கங்குவாக்கு பிறகு வந்து சிறுத்தை சிவாவுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக். கங்குவா 2 பண்ணுறதாவெல்லாம் அப்போ அறிவித்தாங்க. ஆனால் அந்த படத்தினுடைய படு தோல்வியினால் அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் கிடைக்கல. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா கங்குவாவை தொடர்ந்து சிறுத்தை சிவா பண்ணுகிற ப்ராஜெக்ட்டுங்கிறது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அஜித் நடிக்கிற படம் தான். ஆனால் இப்போ கங்குவா தோத்ததால் சன் பிக்சர்ஸ் பேக் அவுட் ஆகிட்டாங்க. சன் பிக்சர்ஸ் பேக் அவுட் ஆனதுனால அஜித்தும் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து நகர்ந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் பல ஹீரோக்களுக்கு ட்ரை பண்ணுறாரு, யாருமே இவருக்கு டேட் கொடுக்க முன் வரல. விஜய் சேதுபதியை மீட் பண்ணால் அவர் பவுண்டு ஸ்கிரிப்ட் கேட்குறாரு, அதுவே இவருக்கு பெரிய அவமானமாக நினச்சி ஃபர்தராக அங்கே அவர் டீல் பண்ணலை. இப்போ இந்த நேரத்தில் தான் இந்த கேம்பை ஆடு ஷூட் பண்ணுறதுக்காக அஜித் மீண்டும் அவரை அப்ரோச் பண்ணி இதற்காக மலேசியா துபாயெல்லாம் போகிறாங்க. அங்கே ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது தன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ரஜினியை வச்சு படம் பண்ணலான்னு போனேன், அவர் வெறுமனே ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சிட்டாருங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பேசினதில் அஜித் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி சரி ஓகே நம்மளே பண்ணுவோம், ஒரு கதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ அடுத்த படமாக சிறுத்தை சிவா படத்தை வந்து அவருக்கு பண்ணுற ஐடியாவில் இருக்கார். ஆனால் என்னன்னா இது வரைக்கும் ப்ரொடியூசர் கிடைக்கல. எந்த ப்ரொடியூசர் கிடைக்கிறாரோ அதை வச்சு தான் இந்த அடுத்த கட்டத்துக்கே நகரும். இல்லை ஆல்ரெடி பெரிய விமர்சனமே வந்துச்சு, சிவா பக்கம் போவேனா சிவா பக்கம் போயிடாதீங்கன்னு ஒரு பெரிய விமர்சனமே வந்துச்சு அவர் மேலே. அதாவது எந்த நடிகரும் ரசிகர்களுடைய கருத்தை விருப்பத்தை வந்து பெரிதுபடுத்த மாட்டாங்க. அவர்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்வாங்க, அவர்களுக்கு எது பிடித்தமானதோ அதை அவங்க செய்வாங்க. இப்போ இவரோட படம் பண்ணுறது வந்து ஒரு ரசிகர்களுக்கு பிடிக்கலை அல்லது ரசிகர்களுக்கே பிடிக்கலைங்கிறதுனால அவர் வேணான்னு சொல்லிடுவாரா? எல்லாத்துக்கும் மேலே சிறுத்தை சிவாவுக்கும் அஜித்துக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அஜித் ஒர்க் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து ஒர்க் பண்ணுவார். அதெல்லாம் வந்து சிறுத்தை சிவா வந்து பார்த்து பார்த்து செய்வார். அதுவும் கூட அவரோடு தொடர்ந்து படம் பண்ணுவதற்கு காரணம் எல்லாத்துக்கும் மேலே சிறுத்தை சிவாவுடைய படங்கள் மீது நமக்கெல்லாம் விமர்சனம் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். இந்த வழக்கமான அலட்டல், இந்த பந்தா அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கேரக்டரு. எல்லாத்துக்கும் மேலே சிறுத்தை சிவாவை எனக்கு பிடிக்காதுப்பா,
அவர் வந்து ஒரு அலட்டல் பார்ட்டின்னு யாருமே சொல்லி யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு குட் கேரக்டராக இருப்பதும் அஜித்துக்கு வந்து பிடித்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த துரந்தர் 2 வந்து தமிழ்லலாம் ரிலீஸ் ஆகலை, ஒன்லி ஹிந்தியில் தான் இருக்குது அப்படின்றது பிரச்சனை. ஏன் அதுக்கும் சென்சார் ப்ராப்ளமா சார்? அதாவது பார்த்தீங்கன்னா சென்சாரில் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாக சீர்கேடு இருக்குது. அது வந்து சமீப காலமாக வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம், யூத் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் தாமதப்படுத்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு படம் ரிலீஸு, நேற்றே பத்திரிகையாளர்களுக்கான காட்சிக்கு வந்து அவங்க தியேட்டர்லாம் புக் பண்ணிட்டாங்க, பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பிதழும் அனுப்பிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, நேற்று இரவு வரை அந்த சென்சார் சர்டிஃபிகேட் அந்த தயாரிப்பாளருக்கு இன்னும் கொடுக்காமே வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி இப்போ பிவிஆர்லாம் ஆன்லைன் புக்கிங்கே ஓப்பன் பண்ண முடியாத சூழல்லாம் ஏற்பட்டு கடைசி நேரத்தில் தான் அந்த சர்டிஃபிகேட்டே கிடச்சிது. துரந்தர் 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அந்த ரீஜனல் லாங்குவேஜில் டப் பண்ணி பார்த்தாங்கல்ல, அதுக்கான சர்டிஃபிகேட்டு கொடுக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் முந்தா நாள் நைட்டு தான் அந்த படத்தையே அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் உரிய நேரத்தில் அவங்களால சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல. அதனால தான் பல தியேட்டரில் வந்து அந்த காட்சிகள் வந்து ரத்து செய்யப்பட்டு இப்போ ரீஃபண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து தணிக்கையில் இருக்கிற இந்த ஏதோ ஒரு நிர்வாக சீர்கேடு இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. ஓகே, கருப்பு ஒரேடியாக மே 14க்கு போயிட்டாங்களே சார். இல்லை, அதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பெரிய ஹீரோவை வைத்து படம் எடுத்தாலும் ரிலீஸ் தேதியை வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஓடிடி நிறுவனங்கள் தான் டிசைட் பண்ணும். அதுதான் இன்றைய சூழ்நிலை. கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிஜிட்டல் ரைட்ஸ் இவ்வளோ நாள் விற்காமல் இருந்தது, சமீபத்தில் தான் அது சைன் ஆனது. ஸோ இப்போ அவர்களுடைய லைனப் படி அந்த படம் வந்து மே மாதத்துக்கு போயிருக்கு. ஓகே, ஆனால் அந்த பெரிய ஹீரோ அந்த இதெல்லாம் இப்போ இல்லையா சார்? சூர்யாவோட அந்த லிஸ்ட்டில் இல்லையா? இல்லை, சூர்யா வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை தான். பட் அதே நேரம் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் கார் ஓட்ட போயிட்டாருங்கிறதுனால இப்போ அடுத்து தெரிவது சூர்யாவாகத்தானே இருக்க முடியும். அப்போ முன்னால் ஓடின 2 பேர் இல்லை அப்படிங்கும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இவர் அந்த இடத்த நோக்கி போயிடுவார். ஸோ அந்த எண்ணத்தில் தான் இப்போ நிறைய படங்கள் கூட அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் கடந்த காலங்களில் அவர் கொடுத்த தோல்வி காரணமாக அவர் வந்து ஒரு பெரிய லைம் லைட்டில் இல்லை, அதுதான் உண்மை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா சிவகார்த்திகேயனுக்கு அடுத்த இடத்துல தான் சூர்யாவே இருக்கார். பட் அதே நேரம் இப்போ அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற இப்போ வரப்போகிற கருப்பு படமாக இருக்கட்டும், விஸ்வநாதன் சன்ஸாக இருக்கட்டும், இதில் ஏதாவது ஒரு படம் பெரு வெற்றி அடைந்தால் இப்போ சூர்யா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்துடுவார். எனக்கு தெரிந்து கருப்பு படம் அதற்கான தகுதியான படமாக இருக்கோ இல்லையோ, விஸ்வநாதன் சன்ஸ் வந்து ஒரு வெற்றி படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி.